வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. நம்ம வருட பலன் பார்க்குறோம். தமிழ் புத்தாண்டு பலன். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு குரோதி ஆண்டுன்னு பேர். ஏப்ரல் 14, 2024 வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பெயர் குரோதி ஆண்டு. தமிழ் புத்தாண்டு பலன் கன்னி ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த புத்தாண்டு பலனை கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி பஞ்சாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கணும். பொதுவாக ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு வெண்பா பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க, அதற்கான பலனும் போட்டிருப்பாங்க. அவ்வகையில் இந்த வருடத்தின் வெண்பா என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஆண்டு திருடர்கள் பயம் ஜாஸ்தியாக இருக்கும், மக்களுக்கு கொஞ்சம் அவஸ்தைகள் உண்டாகும், மழை குறைவு, சூடு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம், விளைச்சல்கள் கம்மியாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த குரோதி ஆண்டை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போய் பார்க்கணும். 60 வருஷத்துக்கு முன்னாடி ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதியில் ஒரு பெரிய புயல் வந்து அங்கே இருந்த பாலம் காணாமல் போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிது. அப்போ வியாதிகளும் இருந்ததாக தெரிகிறது. இப்போ நமக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொரோனான்னு ஒரு வியாதி வந்தது. இந்த மாதிரியான பெரிய தொற்றுகளோ வியாதிகளோ வரக்கூடாதுன்னு நம்ம இறைவனை பிரார்த்தித்து நம்ம இந்த ராசி பலனுக்கு போகலாம். ஆனால் நம்ம ராசி பலன் சொல்வதற்கு முன்னாடி இந்த குரோதி ஆண்டு பிறக்கும்போது அதற்கு ஒரு ஜாதகம் வரும். அந்த ஜாதகம் எப்படி இருக்குது, கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்படி குரோதி ஆண்டு பிறக்கும்போது விருச்சக லக்னம் வருது. லக்னத்திற்கு 4ஆம் இடம் கும்பத்தில் செவ்வாய் சனி அமர்கிறார்கள். லக்னத்திற்கு 5ஆம் இடம் மீனத்தில் சுக்கிரன் புதன் ராகு. லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் சூரியன் குரு. லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் சந்திரன். லக்னத்திற்கு 11ஆம் இடமான கன்னியில் கேது. இந்த அமைப்பில் தான் இந்த குரோதி ஆண்டு பிறக்குது. சரி, இப்போது இது கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வருடக்கோள்களில் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். வருடக்கோள்களில் பார்த்தா சனி பகவானோட நிலையில் மாற்றம் இல்லை, ராகு கேதுக்கள் நிலையிலும் மாற்றம் இல்லை. சனி பகவான் கும்பத்திலும், ராகு பகவான் மீனத்திலும், கேது பகவான் கன்னியில் தான் இருக்க போகிறாங்க. இந்த வருஷம் ஆரம்பித்த உடனேவே குரோதி ஆண்டு ஏப்ரல் 14 ஆரம்பிக்குது. மே மாதம் 1ஆம் தேதியே குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி இருக்குது. அந்த குரு பகவான் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வரார். அப்போது வருஷம் முழுசும் இந்த கிரக மாற்றம் இல்லை. குரு அங்கே தான் இருக்க போகிறார், ரிஷபத்தில் தான் இருக்க போகிறார். இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து நம்ம கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு 9ல், சனி 6ல். இந்த மாதிரி சஞ்சாரம் ஒரு நல்ல சஞ்சாரம். இது கன்னிராசிக்காரர்களுக்கு தாராளமான பணவரவை கொடுக்கும். கடந்த காலத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் குறையும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுடைய எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றியடையும். குடும்பத்தில் மங்களகரமான விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். குடும்பத்தில் நிறைய கல்யாணம், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். நிறைய சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குப்பீங்க. வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். தொழிலில் அபரிவிதமான முன்னேற்றம், வளர்ச்சி. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு. நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு மாற்றமாகி அங்கே போய் நான் வேலை செய்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் வேணும்னு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க. இல்லை நீங்கள் விருப்பப்பட்ட இடத்துக்கு உங்களுடைய இந்த நேரத்துக்கு இடம் மாற்றமும் கிடச்சிரும். அதனால் எல்லாமே விருப்பப்படி தான் நடக்க போகுது. நீங்கள் எதையெல்லாம் விரும்புகிறீர்களோ விரும்பியது அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இது. இந்த ஆண்டு குரோதி ஆண்டை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சியை கொடுக்கும். தொழிலில் முன்னேற்றம், திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், ஆரோக்கியம் எல்லாமே சீராக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ராசிக்குள்ள கேது 7ஆம் இடத்துல ராகு. இந்த 1, 7 அப்படிங்கிற இடத்துல ராகு கேது இருப்பதால் கணவன் மனைவி கிட்ட மட்டும் சில சலசலப்புகள் ஏற்படலாம், கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், ஏதாவது சிறு சிறு சண்டைகள் வரும். அதுக்கப்புறம் சமாதானம் ஆகிடும், அது வேறு பக்கம். இருந்தாலும் அந்த சண்டையை நம்ம ஊதி பெருசாக்கிடக்கூடாது. அதனால் இந்த கணவன் மனைவி கிட்ட மட்டும் இந்த சண்டை சச்சரவுகளுக்கு பெருசாக இடம் கொடுக்காமல் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போனால் இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டு தான். குரோதி ஆண்டை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயத்துக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டாம். சிறப்பான ஆண்டு இது.